Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 2 ஓட எபிசோட் 1 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரெண்டு டீமுக்கு மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் டீம் ரெட், ஒரு பக்கம் டீம் ஒயிட்னு சொல்லிட்டு டீம் ரெட் 20 பாயிண்ட், ஒயிட் வந்து 23 பாயிண்ட் இருக்குது. அதாவது நம்ம கராசனோ டீமுக்குள்ளேயே ரெண்டு டீமா பிரிச்சு ரெட் ஒயிட் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ ஒயிட் டீம்ல இருந்து பாஸ் ரிசீவ் ஆகுது. காகியமா வந்து செட் பண்றான். ஹினாட்டாவும் அடிக்க ரெடி ஆகுறான். அந்த பக்கம் ஆசகி சூக்கி ரெண்டு பேரும் இவனை பிளாக் பண்ண ரெடியாரு அப்படின்னு ஆசகி சொல்றான். ஹினாட்டா வழக்கம் போல ஃபாஸ்டா ஏறிடுறான். பிளாக் அங்க ஏறிடுறாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு டனாக்கா வந்து அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். அடிச்சுட்டு டனாக்கா ஹினாட்டா ரெண்டு பேரும் பூயா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை பார்த்துட்டு காகியமா ஐயோ இப்ப என்கிட்ட தானே வருவான், பரவாயில்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூயா அப்படின்னு ஏதோ கஷ்டப்பட்டு சொல்றான். இப்ப டைச்சி சர்வீஸ் பண்றான். அந்த பக்கம் இருந்து நிஷினோயா ரிசீவ் பண்றான். சூவாரா வந்துட்டு ஆமா கொஞ்சம் ஹைட்டான செட் ஆசைக்கு பிடிச்ச மாதிரி நான் வைக்க போறேன் அப்படின்ட்டு அதை வைக்கிறான். காகியமா ஹினாட்டா ரெண்டு பேரும் பிளாக் ஆடுறாங்க. ஆனா ஆசை அதெல்லாம் உடச்சுக்கிட்டு காகியமா கையை தாண்டி பவர்ஃபுல்லா அடிக்கிறான். ஒயிட் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் அப்படியே தட்டு மாதிரி ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச் அப்படியே டைச்சி மெதுவா உள்ள தள்ளிடுறான். கோச் பார்த்து சிரிக்கிறாரு சூப்பர் அப்படின்ட்டு. மெதுவா தான் வருது இல்லையா பாலு. சோ 6 நம்பர் பிளேயர் அவங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிடுறான். சுகாரா வந்து செட் பண்ண ரெடி ஆகுறான். சூக்கி வந்துட்டு ரெடியா இருக்கான் அடிக்க. காகியமா ஓகே இவன் தான் வரப்பட ரெடியாரு அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். சூக்கி வேமா ஓடி வந்து லைட்டா டிராப் வச்சிடறான். வழக்கம் போல அவன் வேலையை கட்டிடுறான். அடுத்து இப்ப சர்வீஸ் ரெட் டீமுக்கு போகுது. நேரம் யாமகுச்சி சர்வீஸ் அடிக்க போறான். அவனும் ஜம்ப் ஃப்ளோட் அடிக்கிறான். ஆனா டைச்சி ஈஸியாவே ரிசீவ் பண்ணிடுறான். சரி இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்ட்டு ஒரு கடுப்போட உள்ள போறான் யாமகுச்சி. காகியமா கைக்கு பால் போயிருது. ஆசை வந்துட்டு அடுத்த மூவ் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். டனாக்கா ஹினாட்டா ரெண்டு பேரும் நேரம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அப்படியே எக்ஸ் மாதிரி கிராஸ் ஆயிடுறாங்க. வந்து டனாக்கா அடிச்சிடறான். ஆனா நிஷினோவே அதை பறந்து ரிசீவ் பண்ணிடுறான். டனாக்காக்கு பயங்கர சாக்கா போயிருது. சுகாரா வந்து ஆசைக்கு செட் பண்ண ஆசை வந்து பால பதச்சிட்டு போயிடுறான். ஹினாட்டாவும் நிஷினோவை பார்த்துட்டு ஹே இதுதான் ரோலிங் தண்டரா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட கேட்கறான். அதுக்கு நிஷினோவை ஆமா இதுதான் ரோலிங் தண்டர் அப்படின்னு சொல்றான். அடுத்து இப்ப யாமகுச்சி தான் மறுபடியும் சர்வீஸ் பண்றான். அவன் அடிக்கிற பால் நெட்டப்பட்டு பால் முன்னாடி விழுந்துருது. ஃபர்ஸ்ட் டச்சே காகியமா ரிசீவ் பண்ற மாதிரி ஆயிருது. டனாக்கா செகண்ட் டச் செட் பண்றான் ஹினாட்டாக்கு. இந்த வாட்டி இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்கு சூக்கி ரெண்டு பேரும் ஹினாட்டாவை பத்தி போட்டுறாங்க. ஆனா அதை பின்னாடி இருந்து டைச்சி எப்படியே பறந்து வந்து ரிசீவ் பண்ணிடுறான். ஹினாட்டா அங்க அடிச்சு இறங்கிட்டு ஒரு செகண்ட் கூட நிக்காம வாமா மின்னல் அப்படின்ட்டு அந்த பக்கம் போய் அந்த பால அடிச்சு பதிச்சிடறான். மறுபடியும் ஒயிட் டீம் 25 ரெட் டீம் 23 சொல்லி இந்த ஹினாட்டா காகியமா டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. கோச் தான் மேல ரெஃபரியா நின்னுகிட்டு இருந்தாரு இல்லையா. சரி இன்னைக்கு பிராக்டிஸ் முடிஞ்சு போதும் அப்படின்னு சொல்றாரு. ஹினாட்டாவும் கோச்சை பார்த்துட்டு கோச் இன்னும் ஒரு செட் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். காகியமாவும் பின்னாடி இருந்து ஆமா மறுபடியும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கோச் என்னடா உங்களோட ஒரே ரோதையா போச்சு, கேப்டன் ஏதாவது சொல்ல மாட்டியா நீ வந்து அப்படின்னு கேட்கறாரு. கேப்டன் அதுக்கு மேல அப்படியே மறைச்சு பார்த்து நிக்கான் கோச் விக்காய. ரெண்டு டீம் பிளேயர்ஸ் யாராவது தான் பயங்கர ஆர்வமா இருக்காங்க. ரைட் இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது லேண்டுங்கடா அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு வேற வழி இல்லாம. அப்படியே அவங்க கடைசியா லேண்ட் முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 செட் லேண்ட் இருக்காங்க. முடிச்சுட்டு எல்லாம் வெளியே நின்னுட்டு இருக்கப்ப ஹினாட்டா வந்து நான் இன்னும் நிறைய லாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே காகியமா பார்த்துட்டு ஹே நீ இன்னும் டயர்ட் ஆகல வா வந்து எனக்கு செட் பண்ணு அப்படின்னு சொல்றான். காகியமா வா போலாம் அப்படின்னு சொல்றான். டனாக்காவுண்டே உங்களுக்கு எப்படி எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். கோச் விக்காய் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம டீம் டே பை டே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு ரியல் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். இவங்களை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிராக்டிஸ் மேட்ச் கூட்டு போகணும். ஒரே நான் என்னோட அசோசியேஷன் டீம் அந்த சீனியர் பிளேயர்ஸை நம்பி இருக்கவும் முடியாது. வேற ஏதாவது டீமை ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கு. பின்னாடி இருந்து ஒருத்தன் கதவை வந்து டப்புன்னு கீழே ஒழுகுறேன். டேய் டாக்கிடா நீயா என்னடா ஆச்சு எந்திரா ஒழுங்க அப்படின்னு ஒரு கோச் சொல்றாரு. அப்படியே கண்ணாடி எந்திரிச்சு நம்ம போறோம் எங்க போறோம் அப்படின்னு ஹினாட்டா கேட்கறான். காகியமா வந்துட்டு சார் உங்க நோஸ்ல ப்ளீடிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை விடுங்க டோக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை காட்டுறாரு. அப்படின்னா நம்ம நேக்கமா கூட விளையாட போறோமா அப்படின்னு ஹினாட்டா கேட்கறான். காகியமா ஒரு பிராக்டிஸ் மேட்ச் போறோமா அப்படின்னு கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி சொல்றாரு. ஆனா நம்ம இந்த வாட்டி நேக்கமா கூட மட்டும் விளையாட போறது கிடையாது. நேக்கமா வந்துட்டு ஃபுக்ரோடானி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அகாடமி அந்த குரூப்புக்குள்ள தான் இருக்கும். அந்த குரூப்புக்கு அசோசியேட்டான நிறைய டீம் வந்து அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம கோச் நேக்கமாட்டாக்கு தான் தேங்க்யூ சொல்லலாம். ஏன்னா அவர் தான் நம்ம டீமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கோச் சொல்றாரு ஆமா அந்த குரூப்ஸ்குள்ள பல வருஷமா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ட்டு. எந்த கனெக்ஷன்ஸும் இல்லாம அந்த டீம் கூட எல்லாம் விளையாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சோ நம்ம கண்டிப்பா கோச் நேக்கமாட்டாக்கு தேங்க்யூ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு கோச் கைமே சொல்றாரு. அண்ட் பசங்களா நீங்க எல்லாருமே டாக்கு தேங்க்யூ சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவன் கண்டிப்பா எப்படியும் 1 மில்லியன் வாட்டியாவது கேட்டுருவான் கோச் நேக்கமா கிட்ட அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவ்வளவு வாட்டில நான் கேட்கல அப்படின்னு கண்ணாடி சொல்றாரு. காகியமாவும் கென்மாவும் நினைச்சுக்கிட்டு இந்த வாட்டி நான் அவனோட பெஸ்டா செட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். டனாகாவும் கத்திக்கிட்டே நான் வந்துகிட்டு இருக்கேன் சிட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு யாமமாட்டாவும் சொல்றான். அவங்க டீம்ல யாமமாட்டம் என்னன்னா நான் ஃபயரோட இருக்கேன் அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஹினாட்டாவும் இந்த வாட்டி என்ன எந்த வாலும் ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு கான்பிடென்ட்டோட சொல்றான். அப்படியே கண்ணாடி வந்துட்டு எனக்கு மீட்டிங் இருக்கு நான் போயிட்டு வரேன் கோச் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் அந்த கிளப் ரூம் கட்டுறாங்க. அங்க டனாக்கா வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். என்னடா பார்த்தா ஒரு பேப்பர் வச்சு கத்திக்கிட்டு இருக்கான். மந்த்லி வாலிபால் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒய்காவாவோட பிக்சரை போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்தா கத்திக்கிட்டு இருப்பான். சூகாராவும் இதுல என்ன சர்ப்ரைஸ் ஆக இருக்கு அவன் நம்ம கண்ட்ரிலேயே ஒரு பெஸ்டான பிளேயர் அப்படின்னு சொல்றான். சரி அப்படி அதுல என்ன போட்டிருக்காங்க சொல்லு அப்படின்ட்டு டனாக்காட்ட கேட்கறான். டனாகாவும் சொல்றான் டோரு ஒய்காவாவோட ஃபேவரட் ஃபுட் மில்க் பிரெட் இதெல்லாமடா போட்டிருக்காங்க அப்படின்னு சுகாரா கேட்கறான். நிஷனாவும் ஆமா ஆமா இந்த மாதிரி கேவலமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேண்டாம் போட்டான் அப்படின்னு கத்துறான். இங்க பாருங்களேன் இந்த தேர்ட் இயர் பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படியே தான் இருப்பாங்க. ஆபஸ் டீம்ல சீரோட்டோரி சாவா வாங்கி ரிவெஞ்ச் வாங்கிட்டு தான் போவாங்களாமா அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டனாக்கா ஹினாட்டா ரெண்டு பேரும் ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்காங்க. சூவாரம் போதுண்டா இவ்வளவு கத்தாவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அந்த புக்கை எடுக்கிறான். அவன் அதுல அடுத்து அப்படியே பார்த்தா யூசிவாக்காவோட போட்டோ ஒரு பெருசா போட்டு வச்சிருக்காங்க.
அவன் ஜெர்சில பார்த்து ஜப்பான் சொல்லி போட்டிருக்கேன். ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா ஷாக்கோட பாக்குறான். நேரம் டைச்சி பின்னாடி வந்துட்டு வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சூகாரா வந்துட்டு டைச்சி இதை பாரு, யூசியோக்கா வந்துட்டு வேர்ல்டு யூத் டீம்ல பிளேஸ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்றான். டைச்சிக்கு இதை கேட்டு ஷாக் ஆயிருது. சூக்கியும் சொல்றான் அண்டர் 19 குரூப்ல ஜப்பான்ல இவனை தான் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு சொல்றான். டைச்சி சொல்றான் மியாகி ப்ரீஃபெக்சர்ல இருந்து ஒரே ஒரு ஸ்கூல்ல மட்டும் தான் ஸ்பிரிங் நெசல்ஸ்க்கு எடுப்பாங்க. சோ நம்ம கண்டிப்பா அந்த ஒய்காவா இந்த யூசியோக்கா எல்லாருமே பீட் பண்ணிட்டு நம்ம தாங்க போகணும் அப்படின்னு சொல்றான். அடுத்தபடியே கண்ணாடியை காட்டுறாங்க. அவரோட பிளேஸ்ல உட்காந்து ஒரு 2 பேப்பரை பாத்துட்டு இருக்காரு. அது ஒன்னு நிஷினோயா, இன்னொரு டனகாவோட பேப்பர் தான். ஆனா அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு தெரிஞ்சு போச்சு 2 பேரும் ஃபெயில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுதான் உண்மை டாக்கிடா, எப்படியாவது அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அவருக்குள்ளே சொல்லிக்கிறாரு. பரவாயில்ல, நம்ம பசங்களுக்கு நிறைய கட்ஸ் இருக்கு, அவங்க நல்லபடியா எழுதுவாங்க, எடுத்து நல்லா பாத்துவாங்க அப்படின்னு அவருக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணி கராசுனோ டீமை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் அப்படியே முன்னாடி ஒரு மலை மேல, அதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் மேல இருக்கு, அதுல கீழே நின்னுகிட்டு இருக்காங்க. கீழ இருந்து மேல வர ரன்னிங் ஓடணும், அதான் இன்னைக்கு டாஸ்க். 2 பேரை பேரா போங்க அப்படின்னு சொல்லிட்டு டைசி வந்து முன்னாடி இருந்து கிளாப் பண்றான். அப்படியே 2 பேரா மூவ் ஆகி ரன்னிங் ஓடுறாங்க. காகியமா ஹினாட்டா 2 பேரும் இப்ப வந்து நிக்கிறாங்க. டைசி கிளாப் பண்ண உடனே அப்படியே மாட்ட அவுத்துட்ட மாதிரி ஓடுறாங்க 2 பேரும். அவங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்தவங்க கூட அந்த அளவுக்கு ஸ்பீடா போகல. இவங்க என்னன்னா அவங்க முன்னாடி போனவங்களே ஓவர் ட்ராக் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. தனக்கெல்லாம் ஓடி முடிச்சு ஒரு இடத்துல உட்காந்துருப்பானா, அதான் எண்டிங் பாயிண்ட். சரி அங்க போய் நின்றுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறமா ஓடிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. டேய் தப்பா போறீங்கடா, வழி மாதிரி போயிட போறீங்கடா அப்படின்னு தனக்காவும் கத்துறான். அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்காங்க முன்னாடி. வாடா மாவன இன்னைக்கு நீயா நானும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் விட்டு கொடுக்குற மாதிரியே ஐடியால இல்ல, எங்கிட்டோ ஓடி போய் ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. என்னடா இடம் இது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடம் என்னன்னே புரியல எங்களுக்கு. வாகனோ டிஸ்ட்ரிக்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டுல போட்டுருக்குது. அந்த ஏரியால தான் இங்க நின்னுகிட்டு இருக்காங்க. காகியமா சொல்றாவோ இந்த ஏரியாவா, இது பக்கத்துல தான் ஷிரோட்டோரிசாவா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றா. என்ன ஷிரோட்டோரிசாவா, அப்ப இங்கதான் யூசியோக்கா படிக்கிறானா அப்படின்னு சொல்றேன் ஹினாட்டாவும். அந்த பக்கம் ஒருத்தர் ரன்னிங் போய்கிட்டு இருக்கா. யாராவது என் பேரை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஹினாட்டா ஒரு ஷாக்கோட அப்படியே திரும்பி பார்த்தா அங்க யூசியோக்கா நின்னுகிட்டு இருக்கா. அந்த ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா வந்து ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கா. யூசியோக்கா வந்துட்டு ஆமா அது நான் தான், நான் இப்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் அப்படியே முன்னாடி போகும்போது காகியமா வந்துட்டு பேசுறான். இங்க பாரு, நாங்க கராசுனோ டீம்ல இருந்து வரோம், நாங்க உங்க டீம் ஸ்பை பண்றதுக்காக தான் வரோம், உங்க ஸ்கூலுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹினாட்டாக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவன மாதிரி ஒரு முட்டா பையல இந்த உலகத்துல பார்த்தது இல்ல, அவங்க ஸ்கூல்ல ஸ்பை பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்கிட்டே சொல்றான். யாரா இவன் அப்படின்னு பாக்குறான். யூசியோக்கா அப்படியே நின்னுட்டு பின்னாடி திரும்பி கராசுனோவா, இந்த வியர்டான ஃபாஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ணுவாங்களே அது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, அதை வச்சுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அப்படின்னு சொல்றான். ஹினாட்டாவும் யூசியோக்கா பார்த்துட்டு நீங்க இங்க தனியா தான் ரன்னிங் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல என்னோட டீம்மேட்ஸ் கூட தான் வந்தேன், ஆனா அவங்க எல்லாரும் என்னோட ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே சொல்லிட்டு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடறான். ஹினாட்டாவும் யார் சாமி நீ அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். காயமா அப்படியே முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடறான். சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவும் கூட ஓடுறான். இப்ப இவங்க அப்படியே ரன்னிங் ஓடியே ஷிரோட்டோரிசாவா ஸ்கூல்ல வந்து ரீச் பண்றாங்க. ஹினாட்டா உள்ள வந்தோடனே வாயை பொளந்துடுறான். வாவ் இந்த பில்டிங் வேற லெவல்ல இருக்கு, என்னடா பார்க்க ஹோட்டல் மாதிரி இருக்கு அப்படின்றான். அடுத்து அப்படியே ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட பாக்குறான். என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றான். டேய் காயமா இங்க பாரு குதிரை எங்க பாரு குதிரை, அப்படியே அங்க ஒரு பஸ் நிக்குது, இங்க பாரு வாலிபால் டீமுக்குன்னு சொல்லி தனியா ஒரு பஸ் வேற வச்சிருக்காங்க, வேற லெவல் இவங்க அப்படின்றான். ஐயோ போ உஷிவாக்கா விட்டுட்டு அவன் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கப்போ ஒரு ஜிம்ம பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் வாலிபால் ஜிம்மா இருக்கும், வா போய் பாப்பா அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். காயமா ஓகே போலாம் அப்படின்றான். அந்த ஜிம்முக்கு வெளியே அப்படியே லைட்டா ஒரு விண்டோ மாதிரி இருக்குது, அதை வந்து காயமா திறந்து அப்படியே அந்த ஓட்ட வழியா பாக்குறேன். உள்ள ஏதோ டீம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஹினாட்டாவும் கேட்கிறேன், நம்ம எதுவும் பிராக்டிஸ் மேட்ச் நடந்துகிட்டு இருப்போம் வந்துட்டோம் போல, பாரு எவ்வளவு பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, இது ஏதோ பிராக்டிஸ் மேட்ச் தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு காயமாவும் இல்ல இது காலேஜ் டீமா இருக்கும் அப்படின்றான். என்னது காலேஜ் டீம் அப்படின்னு ஹினாட்டா ஷாக்கோட கேட்கிறேன். அது காயமாவும் ஆமா, ஏன்னா ஷிரோட்டோரிசாவாக்கு ஈக்குவலான ஸ்கூல்ல இந்த ஜோன்ல கிடையவே கிடையாது, அதனால அவங்க காலேஜ் டீமோட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்றான். அந்நியார யூசியோக்கா அப்படியே உள்ள போறான். காகியமா அவனை பார்த்துட்டு பாருங்க என்னோட பேரு டோபியோ காகியமா, நான் வந்துட்டு கராசுனோ டீம்ல இருந்து வரேன். அதுக்கு யூசியோக்காவும் காகியமா கிட்டிகாவா ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் வந்து அப்படின்னு கேட்கறான். ஆமா நான் இந்த ஸ்கூலுக்கும் அப்ளை பண்ணேன், ஆனா அப்படின்னு அவன் சொல்றப்ப யூசியோக்கா வந்துட்டு இதுல சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு ஏஸ்க்காக கொஞ்சமாவது தன்னையே அர்ப்பணிச்சு போடுற செட்டு தான் எங்களுக்கு தேவை, உன்னை மாதிரி ஆளுங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்றான். ஹினாட்டாக்கு இதை கேட்டு சிரிப்படக்கம் இல்ல, ஆமா ஆமா அது இவனோட கேரக்டர் தான், இவன் தான் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த கிரேட் கிங் அவனோட டீமுக்காக நிறையவே அர்ப்பணிப்பான் அப்படின்னு சொல்றான் ஹினாட்டா. எதுக்கு நீ அவனை பத்தி பேசுற அப்படின்னு காகியமாவும் சொல்றான். அதுக்கு யூசியோக்கா வந்துட்டு ஒய்காவா உண்மையிலே அவன் சூப்பரான செட்டர் தான், அவன் எங்க டீமுக்கே கூட செட்டரா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூசியோக்கா சொல்றான். ஓ நீ இப்ப என்ன சொல்ல வர்ற, ஒய்காவா உனக்காக நல்லா அர்ப்பணிச்சு செட் பண்ணுவான்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்ட்டு காகியமாவும் கேட்கறான். இப்ப அவன் எங்க விளையாடுறான்றது மேட்டரே கிடையாது, ஆனா அவன் இருக்கிற டீம்ல அவனோட அப்சல்யூட் பெஸ்ட் அவன் டீமுக்காக கொடுப்பான். அவன் இருக்கிறது ஒரு வீக் டீமா இருந்தா அது பவர்ஃபுல்லான டீமா இருக்கும், அதே அவன் இருக்கிறதே ஒரு பவர்ஃபுல்லான டீம்னா அது அன்ஸ்டாப்பபிள் டீமாவே மாறிடும். அதுதான் ஒய்காவாவோட எபிலிட்டி. இதன் மூலம் தாங்கள் தெரிவிப்பது என்ன அப்படின்னு சொல்லி ஹினாட்டா கேட்கறான். ஒய்காவாவை தவிர அவன் டீம்ல இருக்க எல்லாருமே பேடான பிளேயர்ஸ் தான் அப்படின்னு யூசியோக்கா சொல்றான். ஹினாட்டாவை ஆபிஜோசா டீம்ல இருக்க ஒரு பிளேயர்ஸ் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு அவங்கள பேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். யூசியோக்கா வந்துட்டு நான் இப்ப சொல்ல போறதுக்கு சாரி, ஆபிஜோசாவே டிஃபீட் பண்ண முடியாத ஒரு டீம் கூட எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கதே வேஸ்ட் தான், சோ நான் போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் அப்படி சொல்லிட்டு போகும்போதே உள்ள லேண்டுகிட்டு இருந்த ஒரு பால் தரையில பட்டு அப்படியே மேல வருது. சரி அதை ஜம்ப் பண்ணி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூசியோக்கா ஜம்ப் பண்றான். யூசியோக்கா ஜம்ப் பண்ற அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஹினாட்டா அவ்வளவு தூரத்துல இருந்து செம்ம ஸ்பீடா ஓடி போய் அவன் அதை விட அதிகமா ஜம்ப் பண்ணி அந்த பாலை பிடிக்கிறான். யூசியோக்காக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப இவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கோட இருக்கிறான். பாலை பிடிச்சிட்டு அப்படியே யூசியோக்கா கிட்ட கொடுக்கும் போதே என்னோட பேரு ஷோயோ ஹினாட்டா, நான் கராசுனோல இருந்து வரேன், நாங்க தான் நேஷனல்ஸ்க்கு போவோம், உன்னைய அடிச்சு பறக்க விட்டுட்டு அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் ஈகிள் வெர்சஸ் ப்ரோக்கான பேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹினாட்டாவும் வந்து யூசியோக்கா கிட்ட கொடுத்துட்டு எனிவேஸ் உங்க ஸ்கூலை சுத்தி காட்டினதுக்கு தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். காகியமாவே யூசியோக்கா கிட்ட இங்க பாரு, இப்ப ஒய்காவா தான் இந்த ஜோன்லயே பெஸ்டான செட்டரா இருக்கலாம், ஆனா நான் ஒரு நாள் அவனை விட பெஸ்டான செட்டரா மாறுவேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். யூசியோக்காவும் நினைக்கிறான் ஸ்டாமினா, ஸ்பீடு,
ஜம்பிங் சுறுசுறுப்பா இருக்கிறது, அதை விட முக்கியமா வின் பண்றதுக்கான வெறி, ஷோயோ ஹினாட்டா அண்ட் டோபியோ காகியாமா அப்படின்னு அவங்க பேரை சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான் யோசிவாக்கா. ஹினாட்டா காகியாமா ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கப்ப காகியாமா சொல்றா, ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம இன்னும் ஆப்பிள் ஜோஸ் ஹைவே பீட் பண்ணல, சோ நம்மளால கண்டிப்பா ஜீரோ டு சாவா இப்போதைக்கு பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இப்ப மேட்டரே இல்ல, நம்ம இந்த ரெண்டு டீமையும் போட்டு பொழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா சொல்றான். அதுக்காக தானே நம்ம டோக்கியோ போறோம், டோக்கியோ போய் நிறைய ஸ்ட்ராங்கான டீம் கூட பிராக்டிஸ் பண்ண போறோம், முடிஞ்ச அளவுக்கு டஃப்பான டீம் எல்லாத்து கூட பிராக்டிஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம கரசனோ டீம் ஜிம்ம காட்டுறாங்க, எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடி வந்துட்டு பேசுறாரு, எல்லாரும் இங்க ஒரு நிமிஷம் பாருங்க, நம்ம வந்துட்டு டோக்கியோ போறதை பத்தி இப்ப பேச போறோம். அடுத்த மாசம் நம்ம டோக்கியோ போறதா பிளான் பண்ணிருக்கோம். சோ நீங்க ஸ்கூல்ல இருந்து போறதுனால இந்த பேரண்ட்ஸ் பர்மிஷன் இதெல்லாம் பாத்துக்கோங்க நீங்களே அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஸ்கூல்ல இருந்து போறதுக்கு பர்மிஷன் தந்துட்டாங்க, ஆனாலும் ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு அவர் ஏதோ குண்ட தூக்கி போட வர்றாரு. உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் அடுத்த மாசம் தான் ஸ்டார்ட் ஆகுது தெரியும்ல அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிட்டு எக்ஸாமா அப்படின்னா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனோட இருக்காங்க. டேய் எக்ஸாம்ஸ் இருக்குனே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கண்ணாடியும். நீங்க ஒருவேளை அதுல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா கூட வாரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், which means உங்களால டோக்கியோ ட்ரிப்புக்கு வர முடியாது. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் நம்ம பயலுக்கு படிப்புலயும் ஒரு கலக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஸ்கூல் பசங்க வழக்கமா இந்த ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருந்தா இந்த ஒரு தொல்லை ரொம்ப பெருசாவே இருக்கதான் செய்யும். சோ அடுத்தடுத்த எபிசோட்ல இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்க நம்ம கராசனோ டீம் சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.